பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளை நாம் தொழுவோம். கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஜெபம் செய்வோம். வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் உமது நேசகுமாரனாகிய இயேசுவை இந்த மண்ணுலகிற்கு தந்தருளின எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போற்றுகிறோம். இந்த பரிசுத்தமான ஆராதனையின் வழியாக புதிய பாதையில் இரட்சகர் இயேசுவோடு கரம் பிடித்து நடக்க எங்களை பலப்படுத்தும். உம்முடைய வேத சத்தியங்களால் எங்களை அனல் மூட்டி எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் சாட்சி பகர அருள்தார். தூய மனதோடு ஆராதிக்கவும், ஆவியில் மகிழ்ந்து களி கூறவும், தேவ சமூகத்தில் ஒரு மனதோடு தரித்திருக்கவும் தமது தூய ஆவியானவரால் எங்களை நிரப்பி அருளும். ஆராதனையில் பங்கு பெறும் சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதி. இரட்சகர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 11வது பாடலை பாடும். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை. 11வது ஞான பாடல். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை. ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை. கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை, மாண்பாய் சபையாரெல்லோரும். போற்றிடு யாவையும் ஞானமாயாளும் பிரானை. ஆற்றலாய் காப்பரே தாம் சட்டை மறைவு நாமை.
வீடு காத்துனை ஆசீர்வதிக்கும் பிரானை தேற்றியே தயவால் நிரப்புவாருள் மானாளை பேரன்பராம் பராபரந்தயவை சிந்திப்பாயே போத போது போற்றிடு ஆன்மமேயன் முழு உள்ளமே நீயோ ஏற்றிடும் கர்த்தரை ஜீவ இராசிகள் யாவோ சபையானே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே வணங்கி மகிழ்வாயாமே. இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 33 முடிய. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையேப்பா என்பவன் பிரதித்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர், எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளை. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருத்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டார்கள். இந்த நாளுக்குரிய திருமுறை பாடம் படித்தாயிற்று.
ஆண்டவருடைய அருள் வார்த்தைகளை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக இன்ப இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து என்கிற பாடலை உற்சாகமாய் பாடு.
ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் தியானத்திற்காக மனதிலே நிறுத்திக் கொள்வோம். இப்படி அவர்கள் பேசி சம்பாசித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். நல்ல சம்பாஷணைகள், ஆரோக்கியமான உரையாடல்கள், பக்தி விருத்திக்கு ஏதுவான பேச்சுகள் இருக்கிற இடத்தில் கர்த்தர் இருக்கிறார். மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். சீஷர்களில் 2 பேர் எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு பேசிக்கொண்டே நடந்து போனார்கள். அவர்கள் பேச்சு இயேசு கிறிஸ்துவை பற்றியதாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை பற்றியதாக இருந்தது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களோடு சேர்ந்து கூட நடந்து போனார். இன்று தேவ ஜனங்களின் நடுவில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னம் ஏன் இல்லை? நம்முடைய பேச்சுகள் சரியில்லை. தேவ ஜனங்களுடைய பேச்சு, உரையாடல் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு தரமானதாக இருக்க வேண்டும் என்பதை எபேசியர் 5வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். தேவனுடைய பிள்ளைகளுடைய பேச்சு பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் விசுவாசத்தில் கட்டி எழுப்புகிறதாக இருக்க வேண்டும். நன்மையான காரியத்தில் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். பகையை, விரோதத்தை தூண்டி விடுகிறதாக இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 17:9 சொல்லுகிறது, குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். நம்முடைய பேச்சுகள் பிரிவினையை உண்டு பண்ணுகிறதாக இருக்கக்கூடாது. பிறரை பற்றி, நாம் சொந்த குடும்பத்தை பற்றி, அடுத்தவரை பற்றி நாம் பேசுகிற காரியங்கள் பரலோகத்தால் கவனிக்கப்படுகிறது, கண்காணிக்கப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 36 முதல் 37 வரை உள்ள வசனங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார், உடன் வருகிறார் என்ற உணர்வு நமக்கு வேண்டும். எனவே ஒவ்வொரு காரியத்திலும் நாவடக்கத்தோடும் மன அடக்கத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் எட்டாத உயரத்தில் இருந்து கொண்டு நம்மேல் அதிகாரம் செலுத்துகிற எஜமானர் அல்ல. நம் அன்றாட வாழ்க்கையில் நம்மோடு பயணிப்பவர், நம்மை விட்டு விலகாதவர். தென்னிந்திய திருச்சபையாக இன்று நாம் தியானிக்கிற செய்தியினுடைய தலைப்பு Risen Lord, the Co-Traveler. உயிர்த்த ஆண்டவர், உடன் பயணிப்பவர். இன்று நமக்கு தரப்படுகிற அழைப்பு என்ன? முதல் அழைப்பு, துக்கத்தில் துணை நிற்பவரோடு பயணிப்போம். துக்கத்தில் துணை நிற்பவரோடு பயணிப்போம். லூக்கா நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார்கள். வாழ்க்கை போராட்டத்தில் நாம் தனியாக இல்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார். துன்பமும் துக்கமும் சூழ்ந்த தருணங்களில், நாம் தனித்து விடப்படுகிற நேரங்களில் நம்மை தேடி வரும் ஆண்டவர் நமக்கு உண்டு.
நம்மோடு கூடவே நடக்கிற ஆண்டவர் நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்தில் இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நம்முடைய வாழ்க்கை பயணம் துக்கத்தில் திடப்படுத்தும், கண்ணீரில் துணை நிற்கும் ஆண்டவர் இயேசுவோடு தொடர்வது ஆசீர்வாதமானது. பவுல் அப்போஸ்தலர் முதலில் கொரிந்து பட்டணத்தில் ஊழியத்திற்காக சென்றபோது அவருடைய நிலை எப்படி இருந்தது என்பதை 1 கொரிந்தியர் 2:3 சொல்லுகிறது. அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். இதன் பின்னணியம் வரலாறு அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. பவுல் கொரிந்துவிலே ஊழியத்திற்காக முதலில் சென்றிருக்கும் போது பயத்தோடும் பலவீனத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தார். அப்போஸ்தலர் 18:9-10 சொல்லுகிறது, கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்னை தொடமாட்டான் என்று வாக்கு கொடுத்தார், திடப்படுத்தினார். சோர்வு, பயம், தனிமை சூழ்ந்து கொள்ளும் போது ஆண்டவர் இயேசு நம் அருகில் வந்து, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கை பயணம் துக்கத்தில் துணை நிற்கும், கடின பாதையில் பலப்படுத்தும் ஆண்டவர் இயேசுவோடு கரம் கோர்த்து செல்வதாக அமைந்திருக்கட்டும். 2வதாக, உண்மை உள்ளவரோடு பயணிப்போம். உண்மை உள்ளவரோடு பயணிப்போம். 27வது வசனம், மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். உண்மைகளை விவரித்து காண்பிக்கிற உண்மையுள்ள ஆண்டவர் நமக்கு உண்டு. தெளிவை தருகிற ஆண்டவர் நமக்கு உண்டு. வேத சத்தியத்தினுடைய உண்மைகளை நமக்கு கற்றுத்தருகிற ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை எம்மாவூர் சீடர்கள் அறியாதபடியினால் அவர்களை பொறுத்தவரை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு அந்நியர், அடுத்த நபர், 3ஆம் நபர். ஆண்டவர் இயேசுவுக்கும் அவர்களுக்கும் நடந்து சென்ற வழியிலே ஒத்துப்போக முடியாத தன்மைகள் இருந்தது, கருத்து வேறுபாடுகள் இருந்தது, புரிதலில் பிழைகள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் குறைவுகள் நிறைந்த எம்மாவூர் சீடர்களோடு சேர்ந்து நடக்க தயங்கவில்லை. சேர வேண்டிய இடம் வரை முழுமையாக அவர்களோடு கூடவே நடந்தார். அவர்களோடு தங்கியிருக்க அவர்கள் இயேசுவை அழைத்த போது அவர் மறுக்கவில்லை என்பதை 29வது வசனம் சுட்டி காட்டுகிறது. உண்மையுள்ள ஆண்டவர் நம் அழைப்பிற்காக இன்று காத்து நிற்கிறார். எங்களோடு தங்கியிரும் என்று சொல்லி நம் உள்ளத்தில், நம் இல்லத்தில் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? உயிர்த்தெழுந்த உண்மையுள்ள ஆண்டவர் இயேசுவோடு பயணிப்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒப்பற்ற பாக்கியம். ஆண்டவர் இயேசு எம்மாவூர் சீடர்களை விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று கடிந்து கொண்ட போது அவர்கள் ஆண்டவர் இயேசுவின் மேல் கோபப்படவோ எரிச்சல் கொள்ளவோ இல்லை. அவர்கள் தங்கள் குறைவை உணர்ந்தார்கள். ஒரு 3ஆம் நபர் தங்களை கடிந்து கொண்டதை கூட அப்படியே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதுவரை 3ஆம் நபராக புரிந்து கொண்ட அவரை
சத்தியத்தை அறிந்த ஒருவராக, முக்கியமான நபராக ஏற்று தங்களை தாழ்த்தினார்கள். இயேசுவை முன்னிலைப்படுத்தி இரவு பந்தியில் தங்களோடு, ஆண்டவர் இயேசுவோடு அவர்கள் பந்தி அமர்ந்தார்கள். அந்த ஐக்கிய பந்தியிலே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. உண்மையை கண்டு கொண்டார்கள். தங்களோடு இருப்பவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு என்பதை கண்டு கொண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்தமான பந்தியில் உண்மையாய் பங்கு பெறுகிற பொழுதெல்லாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் பிரசன்னத்தை நாம் நமக்குள் அனுபவிக்கிறோம், உணர்கிறோம். உண்மையை பொய்யென்றும், பொய்யை உண்மையென்றும் சாதிக்கிற உலகத்தில் உண்மை உள்ளவரோடு, உத்தமர் இயேசுவோடு நாம் பயணிப்பது அவசியம். சங்கீதம் 12:1 சங்கீதக்காரன் இப்படி கதறுகிறார்: ரிட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் இல்லை என்று புலம்புகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவரை பின்பற்றுகிற நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சில், பணி பொறுப்பில், செய்கிற கடமைகளில், திருமண உறவில், நம் சாட்சி வாழ்வில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாய் வேதம் சொல்லுகிறது, வெளிச்சமாயிருப்பவரோடு பயணிப்போம். 32வது வசனம்: அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள். சீடர்கள் எருசலேமை விட்டு ஒரு இருண்ட மனநிலையோடு எம்மாவூர் நோக்கி நடந்தார்கள். அப்படிப்பட்டவர்களோடு ஆண்டவர் இயேசு சேர்ந்து நடந்தார். நம் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருக்கும் போது உலகத்தின் ஒளியான இயேசு நம்மோடு கூட வருகிறார். யோவான் 8:12 இயேசு சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். மன இருளை, ஆவிக்குரிய இருளை அகற்ற ஒரே வழி வேத வசனம் என்கிற வெளிச்சம். சங்கீதம் 119:105 சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள், அவர் கொடுத்த வேத வசனத்தினுடைய விளக்கங்கள் சீஷர்களுடைய இருதயத்தில் வெளிச்சத்தை கொண்டு வந்தது. மந்தமான இருதயத்தை உயிர் பெற வைத்தது. ஆண்டவர் தரும் வெளிச்சம் வெறும் வேத அறிவு சார்ந்தது மட்டுமல்ல, நம் சோர்வையும் சோம்பலையும் அகற்றக்கூடியது, நம்மை செயல்பட வைக்கக்கூடியது, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க செய்யக்கூடியது. எருசலேமுக்கு திரும்பி செல்ல, எருசலேமிலே மறுபடியுமாக எம்மாவூர் சீடர்களை சாட்சியாக நிறுத்த அந்த தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருந்தது. ஆண்டவரோடு நாம் செலவிடுகிற நேரம் நம் வாழ்க்கையிலே காணப்படுகிற இருளை அகற்றுகிறது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறது, வெளிச்சத்தில் நடக்கும்படி செய்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:5 சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நம்முடைய பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், பயம், கவலை, சந்தேகம் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு நடக்கின்ற பொழுது நம் பாதை பிரகாசமாகும், நம் வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். இயேசுவே மெய்யான வெளிச்சம். அவரோடு சேர்ந்து பயணிப்பது பாக்கியமான ஒரு அனுபவம். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 12 முதல் 16 வசனங்களில் தேவ மனிதனாகிய மோசே கானானை நோக்கிய மிக மோசமான வனாந்தர பயணத்தில்
கர்த்தருடைய பிரகாசமுள்ள சமூகத்தை அதிகமாக விரும்பினார். தேவ சமூகம் முன் சென்றால், நம்மோடு இருந்தால் நம்முடைய பயணம், வாழ்க்கை சிறப்பாக அமையும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானின் ஆசீர்வாதங்களை விட ஆசீர்வதிக்கிறவரே முக்கியம் என்பது மோசேயினுடைய பார்வை. மோசேயின் வேண்டுதல்கள் நம்முடைய வேண்டுதல்களாக மாற வேண்டும். மோசேயினுடைய வேண்டுதல் என்ன? யாத்ராகமம் 33வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். தெய்வ சமூகம் இல்லாத பாலும் தேனும் ஓடுகிற கானானை விட தேவ சமூகம் நிறைந்த வனாந்திரமே போதும் என்று மோசே முடிவு செய்தார். தேவ சமூகம் இருக்கிற இடமே மோசேயை பொறுத்த வரையில் மேன்மையான ஒரு இடம். மோசே கேட்டது வெறும் உதவியை அல்ல, கடவுளோடுள்ள உறவை, நெருங்கிய தொடர்பை, வெளிச்சத்தினுடைய ஆசீர்வாதத்தை. நம்மை விசேஷித்தவர்களாக மாற்றுவது நம்மோடு இருக்கிற தெய்வ சமூகம். நம்மை வேறு பிரித்து உலகத்திற்கு காட்டுவது அந்த தெய்வீக வெளிச்சம் மாத்திரமே. யாத்ராகமம் 33வது அதிகாரம் 16வது வசனம். இருள் சூழ்ந்த உலகத்தில் வெளிச்சமாயிருக்கிற ஆண்டவர் இயேசுவோடு நாம் பயணிப்போம். நம் வாழ்க்கை பயணம் உலகத்தோடு முற்று பெறுகிற ஒரு பயணம் அல்ல, அது நித்திய பயணம். துக்கத்தில் துணை நிற்பவரோடு பயணிப்போம், உண்மை உள்ளவரோடு பயணிப்போம், வெளிச்சமாயிருப்பவரோடு பயணிப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 79வது பாடலை பாடுவோம். இயேசுவை உம்மை சிந்தித்தால். 79வது ஞான பாடல். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் வாழ்வின் பாதையில் எங்களுடன் பயணிக்கிற உமது அன்புக்காக
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம். எம்மாவூர் சீடர்களுடைய கண்களை திறந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் துக்கத்தினாலும் சோர்வினாலும் பலவிதமான பாரங்களினாலும் கண்கள் மறைக்கப்பட்டவர்களாய் நம்பிக்கையற்றவர்களாக நாங்கள் தவிக்கிற பொழுது உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை காண, புதிய நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். பயம், பதற்றம் இவற்றின் மத்தியிலே தவிக்கிற உமது ஜனங்களுக்கு இந்த நாளிலும் ஒரு புதிய நம்பிக்கையை தந்தருள்வீராக. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீரே. உங்களுடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளோடும் இருந்து கர்த்தர் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் கால்கள் இடராந்தபடிக்கு ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தருளும். உன்னத தேவனுடைய சிறகுகளின் நிழலிலே இளைப்பாறுதலை காண, சமாதானத்தை காண கர்த்தர் உதவி செய்வீராக. குடும்பங்களிலே தெய்வீக சமாதானம் தங்கியிருக்கட்டும். பெற்றோர் பிள்ளைகள், கணவன் மனைவி, சகோதர சகோதரிகளுடைய உறவுகளை கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவிதமான கேள்விக்குறிகளும் நிச்சயமற்ற தன்மைகளும் மாறி ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிச்சயத்தோடும் நம்பிக்கையோடும் உறுதியோடும் முன்னோக்கி செல்வதற்கு கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காய் காத்திருக்கிற பெற்றோர் உண்டு. பிள்ளைகளுடைய திருமண காரியமாய், குழந்தை பாக்கியத்திற்காக, நல்ல வேலை வாய்ப்பிற்காக, பிள்ளைகளுடைய படிப்பிற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற பெற்றோருடைய உள்ளங்கள் சந்தோஷப்படத்தக்கதாய் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றாடம் கைட்டு செய்கிற வேலைகளிலும் உழைப்பிலும் நிலத்தினுடைய வருமானங்களிலும் தொழில் காரியங்களிலும் வரத்துள்ள வருமானங்களை தந்து கர்த்தர் குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த வறட்சியான காலங்களிலும் உஷ்ணமான நாட்களிலும் கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியை போல பாதுகாத்துக் கொள்ள உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தூர இடங்களிலும் வெளிநாடுகளிலும் குடும்பமாய் தங்கியிருக்கிறவர்கள், தனித்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளும். இருக்கிற இடங்களிலே தம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகமாயிருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஏற்ற நாட்களிலே விடுமுறைக்கு வருகிற வரைக்கும் உடைய கிருபையின் பிரசன்னம் தம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவன் எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதித்திருக்கிறீர். நடைபெற்று முடிந்த மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தல்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலே அமைதலான முறைமையிலே தேர்தல் நடைபெற கர்த்தர் உதவி செய்தீர். தொடர்ந்தும் நல்ல தலைவர்கள் தெரிவு செய்யப்பட கர்த்தருடைய கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் வருகின்ற காலங்களை ஆசீர்வித்து தாரும். எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும். தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள், அதிகாரிகள் ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை தாங்கியிருக்கட்டும். உடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், அனைத்து மக்களையும் ஒன்று போல நடத்துகிறவர்களாய், பாரபட்சமின்றி தேசத்திற்கு முன்மாதிரியாக நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டி ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் சமாதானத்தையும் அமைதலையும் கர்த்தர் அருளி செய்வீராக. தேசங்களுக்கு இடையிலே காணப்படுகிற எல்லா உறவு கேடுகளையும் கர்த்தர் மாற்றி போட நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தை அருளி செய்து நல்ல பேச்சுவார்த்தைகள் நடந்து தேசங்களுக்கு இடையிலே அமைதியான சூழ்நிலைமைகள் உருவாக கர்த்தர் உதவி செய்வீராக. யுத்தங்களுடைய சத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணும். உள்நாட்டு கலவரங்கள், குழப்பங்கள், அரசியல் சீர்கேடுகளை தேசங்களிலிருந்து கர்த்தர் மாற்றி சுத்திகரிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய கரம் நன்மை செய்யட்டும். ஒடுக்கப்பட்டு பல விதங்களிலே அதிகார வர்க்கத்தினாலே
துன்புறுத்தப்படுகின்ற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். அவர்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்பட, அவர்களுடைய வாழ்க்கையிலே சுதந்திரத்தை பெற்று அனுபவிக்க கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். ஊழியத்தின் பாதைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய ஊழியங்கள், பேராயத்தின் வழியாக செய்யப்படுகிற அனைத்து திருப்பணிகள், உலகம் முழுவதிலும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிற ஸ்தாபனங்களுடைய பணிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைய ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தலைவர்களையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும். எங்களுடைய பேராயர் மற்ற எல்லா பேராயர்களையும் கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரமாளுகை செய்யட்டும். நாங்களும் விசுவாச குடும்பமாய் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த தந்த கிளை சங்கங்கள் இணைந்து செயல்பட கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். வருகின்ற காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். திருச்சபையினுடைய சங்க பண்டிகை, சபை நாள், விடுமுறை வேதாகம பள்ளியினுடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தந்து நிறைய நேர்த்தியாக நடத்த ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்தில் ஒரு விஷயங்களையே தாழ்த்துகிறோம். கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய வார்த்தையினால் எங்களை ஆசீர்வதித்தனும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.